நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், என்ன உனக்கு பிடிக்குமா? இல்ல, பிடிக்காது. இல்ல, எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்? நான் பிடிக்காதுன்ற அப்புறம் எவ்வளவு பிடிக்கும்னா என்ன அர்த்தம்? சொல்லு கார்த்திக், எவ்வளவு பிடிக்கும்? இவ்வளவு பிடிக்கும். போய், எனக்கு தெரியும் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அதான் உனக்கே எல்லா கேள்விக்கும் ஆன்சர் தெரியுதுல, அப்புறம் என்ன? எனக்கு ஆன்சர் தெரியாத கேள்வி இன்னொன்று இருக்கு. என்ன? என்ன எதுக்கு உனக்கு பிடிக்கும்? என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல, சும்மா சொல்ல. என்ன எதுக்கு உனக்கு பிடிக்கும்? நீ நான் செம ஃபிகர். சீரியஸா சொல்லு கார்த்திக். அப்போ உனக்கே நம்பிக்கை இல்லையா நீ செம ஃபிகர்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன இல்ல? நான் ஒண்ணும் அதெல்லாம் இல்ல. இதெல்லாம் இல்ல நீ சொன்னியே அதான். அப்புறம் சூசன் தான் அது. அடி பாவி. உண்மையை சொல்லு கார்த்திக், என்ன எதுக்கு பிடிக்கும்? விளையாடாம சொல்லு கார்த்திக். கண்ணு. மனசுல நினைக்கிறத மறைக்க தெரியாத கண்ணு. அப்புறம் அப்புறம் சிரிப்பு. இதுதான், இந்த சிரிப்பு தான் உண்மையான சிரிப்பு, மனசுல இருந்து வர சிரிப்பு. வேற என்ன? உன் கோவம். பொசுக்கு பொசுக்குன்னு வர கோவம். அது ஏன் பிடிக்கும்? கோவப்பட்டா கொஞ்சம் டார்ச்சரா தான் இருக்கும், திரும்ப சேர்றப்போ டபுள் கொஞ்சல்ஸ் கிடைக்குமே. ரொம்பதான். சரி, என்கிட்ட என்ன பிடிக்காது? அப்படி பெருசா எதுவும் இல்ல. அது எப்படி ஒண்ணுமே இல்லாம இருக்கும்? சீரியஸா எதுவும் இல்ல. ஏதாவது இருக்கும், ஒழுங்கா சொல்லு. சரி, உன் சுடிதார். கார்த்திக், போ கார்த்திக். இதுக்கு தான் வேணாம்னு சொன்னேன், நீ கேட்க மாட்டேன்ட்ட. என் சுடிதார்லாம் அவ்வளவு மோசமாவா இருக்கு? கொஞ்சம். சரி, வேற நல்ல சுடிதார் வாங்கிக்கிறேன். சும்மா நீ கேட்டியேன்னு சொன்னேன். இருக்கட்டும் இருக்கட்டும். உன்கிட்ட எனக்கு என்ன பிடிச்சதுன்னு சொல்லட்டா? இல்ல, வேணாம். ஏன்? எனக்கு தெரியும் உனக்கு என்கிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னு. என்ன? என்னோட ஸ்டைல், ஹேர் ஸ்டைல், ஸ்மைல், கண்ணு, காது, மூக்கு. ஏய், என்ன சிரிக்கிற? இதெல்லாம் எதுவுமே இல்லையா? இதெல்லாம் இருக்குதா, ஆனா அதையெல்லாம் தாண்டி ஒண்ணு இருக்கு. என்னது? என்னை எப்பவுமே நீ விட்டு கொடுக்க மாட்டேன். புரியல. உலகத்துல நான் எந்த மூலையில ஓடி ஒளிஞ்சாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டாலும் என்னை தேடி வந்து தட்டி தூக்குவ. அப்படியா? ஆமா, எனக்கு எந்த கவலையும் இல்ல. என்ன நீ பாத்துப்ப. என்னை விட்டுட்டு எப்பவும் போக மாட்டேன். உண்மைதான் ராஜி, உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். தேசிங்க ராஜா மாதிரி குதிரையில வந்து தூக்கிட்டு போவேன். என்ன வருவல? நான் வராம இருந்தா தானே நீ வந்து தூக்கிட்டு போக முடியும். நானே வந்து குதிரையில ஏறினா நல்லாவா இருக்கும்? சரி, நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. ஒருவேளை நான் செத்து போயிட்டா என்ன பண்ணுவ? எவனும் உன் மேல கை வைக்க முடியாது. அந்த எம்ம மட்டும் வச்சிருவானா, கையை உடைச்சிருவேன். கார்த்தி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. வாழ்க்கையில நோ சொல்ல முடியலன்னா ரொம்ப கஷ்டம். நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்கண்ணே. இங்க பாரு, பிடிச்ச விஷயத்துக்கு எஸ் சொல்றதுக்கு கூட கொஞ்சம் முன்ன பின்ன டைம் எடுத்துக்கலாம். ஆனா பிடிக்காத விஷயத்துக்கு நோ சொல்றதுக்கு எப்பவுமே டைம் எடுத்துக்க கூடாது. என்னால முடியலண்ணே. பழகணும் கார்த்தி. அவங்க முகத்தை பார்த்து என்னால உண்மையை சொல்ல முடியலண்ணே. டேய், என் வாயில அசிங்கமா வருதுடா. எல்லாத்துக்கும் நீதான்டா காரணம். பாருங்கண்ணே, சும்மா ஏமால பள்ளி போட்டுட்டு இருக்கான். பின்ன அன்னைக்கு மட்டும் நீ எனக்கு ஊத்தி கொடுத்து ஏத்தி விடாம இருந்திருந்தா நான் ஏன்டா அப்படி அவசப்பட போறேன்? அதெல்லாம் ஹிஸ்டரிப்பா. கரண்ட் மேட்டருக்கு வா. மனுஷனா இருந்தா என்ன மாதிரி, விஷ்ணு மாதிரி சில உருப்படாத ஃப்ரெண்ட்ஸ் இருக்கத்தான் செய்வாங்க. அவங்க தப்பு தப்பா 4 ஐடியா கொடுக்கத்தான் செய்வாங்க. நாம தான் அதுல நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து எடுத்துக்கணும். அண்ணே,
ஆமாப்பா, இந்த சினிமா படம் பார்த்துட்டு தான் 14 பேரை கொலை பண்ணன்னு சொன்னா ஒருத்தன். அதுக்காக படம் எடுத்தவனையும் அரெஸ்ட் பண்ண முடியும்? கொலை பண்ணவனை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ணா நல்லா சூப்பரா கலாய்க்கிறீங்கண்ணே. ஆனா நல்லா இவனுக்கு புத்தி வர மாதிரி கலாய்ங்கண்ணே. டேய் அண்ணே, சூசன் எந்த தப்பும் பண்ணலண்ணே. நியாயமா என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதை எல்லார்கிட்டயும் மறைக்காம சொல்லிட்டாங்க. டேய் சூசன் சூசன் இவ்வளவு யோசிக்கிறியே, ராஜ பத்தி என்னைக்கா யோசிச்சிருக்கேடா? ஆமாப்பா, சூசன் சிட்டி கேர்ள். தடிக்கு விழுந்தா கூட ஜோடி டான்சர் மாதிரி அப்படியே ரோல் அடிச்சு எழுந்து ஆடி டான்ஸ கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆனா ராஜி வில்லேஜ் கேர்ள். தடிக்கு விழுந்தா எந்திரிக்கவே முடியாது. மச்சான், ராஜி மனசுல காதல் இல்லைன்னு பொய் மட்டும் சொல்லாதடா. நான் எப்படா அப்படி சொன்னேன்? அண்ணே, இவன் சூசன்ட்ட வேணான்னு சொல்லன்னு தெரிஞ்சதும் ராஜி மூஞ்சி எவ்வளவு வாடி போச்சு தெரியுமாண்ணே? கார்த்தி, காதல் என்ன ஃப்ரீசர்ல வச்ச பிரியாணியா? தேவைப்படும் போது அவன்ல வச்சு சூடு பண்ணி பரிமாறதுக்கு. காதல் தேங்காய் சட்னி மாதிரி. டைமிங் மிஸ் ஆச்சு, ஊசி போயிடும், அப்புறம் தூக்கி போட வேண்டியதுதான். அண்ணா என்னண்ணா சப்போர்ட் பண்றது கூட்டு வந்தா சேம் சைடே கோல போடுறீங்க? இத பார், நம்ம ஆபீஸ் கம்ப்யூட்டர் விக்கிறதுக்கு தவிர வேற எதுக்கும் இந்த அன்பு பொய் சொல்ல மாட்டான். காதல் கரன்சி நோட்டு மாதிரி பூட்டி வச்சிருக்கிற வரைக்கும் அதுவும் வெள்ளை பேப்பரும் ஒண்ணுதான். வேல்யூவே கிடையாது. எடுத்து செலவு பண்ணாதான் அதுக்கு மதிப்பே. அண்ணா சரக்கு அடிக்காமே இப்படி தத்துவம் பின்றீங்க. நேத்து அடிச்சது ஹேங் ஓவர்ப்பா. மூக்கு முட்டை குடிச்சதுல கொஞ்சம் மூக்குலயே தங்கிடுச்சு. அதான் இப்ப இறங்கி வேலை செய்யுது. அப்படி போடுங்க. கார்த்தி, தப்பு ராஜி மேலதான். ஆனா கூட உனக்கு ஆசை ராஜி மேல தானே. அண்ணே, பிரச்சனை இப்ப அது இல்லைண்ணே. என்னால சூசன் கிட்ட உண்மையை சொல்ல முடியலண்ணே. சரி விடு, இவங்க எல்லாம் எதுக்கு இருக்காங்க? இவங்க போய் உண்மையை சொல்ல வேண்டியதானே. இத பாருப்பா, இவங்க போய் கார்த்தி ராஜியா தான் லவ் பண்றான் உன்னை இல்லன்னு சொல்ல வேண்டியதானப்பா. அண்ணா அவங்க எங்க பாஸ்ண்ணே, சம்பந்தப்பட்டவனே சொல்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறான், நாங்க போய் எப்படின்னா? அதான் ஈஸிங்கிறேன். இப்போ நீ ஒரு டைரக்டருக்கு ஃப்ரெண்டா இருந்தனா அவர் எடுத்த படம் நல்லா இல்லன்னு சொல்றதுக்கு யோசிக்கலாம். அதுவே 50 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்த ஆடியன்ஸா இருந்தா சொல்லிட்டு போயிட்டே இருப்பானே படம் குப்பைன்னு. இல்லண்ணே, தப்பு பண்ணது நான் தான். நானே உங்ககிட்ட சொல்லிடுறேன். எப்பா சொல்லிடுறேண்ணே. இந்த பாரு, அத விதை போட்டப்பவே சொல்லியிருக்கணும். அது இப்போ சூசன் மனசுல மரமா முளைச்சு நிக்குது. வெட்டுறப்போ உனக்கும் வலிக்கும் அதுக்கும் வலிக்கும். புரியுதுண்ணே. நீ லேட் பண்ண உன் நேர்மை மேல தான் சந்தேகம் வரும். அண்ணே, எனக்கு சூசன் மேல லவ்லாம் இல்லைண்ணே. அண்ணா இதை ஏன்ட்ட சொல்றான், உங்ககிட்ட சொல்றான், ஆனா சூசன் மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறானே. இதானே இவன் பிரச்சனையே. கார்த்தி, ஒன்னு கேப்பேன், தப்பா எடுத்துக்காத. என்னண்ணே? கண்ணா, இன்னொரு லட்டு தின்ன ஆசையா? அண்ணே, இல்ல ராஜி கிடைக்கலனா சூசனுக்கு டிக் அடிக்கலான்னு ஒரு சாய்ஸ் வச்சிருக்கியா? ஆசைப்பட்ட கோர்ஸ் பிசிக்ஸ், ஆனா சீட்டு கிடைச்சது லிட்டரேச்சருக்கு. வேற என்ன பண்றது? படிக்க வேண்டியது தானேன்னு லிட்டரேச்சரே படிக்கலான்னு பாக்குறியா? அண்ணே நீங்க வேற. ஏண்ணே? அப்ப சொல்லிடுப்பா. சொல்றேண்ணே. எப்பா, எரிச்சல் ஆவாத. நீ ஒழுங்கா சொல்லி இருந்தா இந்த சீனே தேவைப்பட்டிருக்காதப்பா. கார்த்தி, உன் அன்பான மனசு எனக்கு புரியுது. சிக்னல்ல கை நீட்டி காசு கேட்கிற சின்ன பையனுக்கே இல்லன்னு சொல்றதுக்கு எவ்வளவு தயங்குறோம். உனக்காக இவ்வளவும் பண்ண சூசன் கிட்ட சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் சொல்லித்தான் ஆகணும்பா. கொஞ்சம் ராஜிய பத்தி யோசிச்சு பாடுறா. அவகிட்ட பேசுனியா? விடுறா, அவங்க வாயே திறக்கல. மொத்தமா எல்லாமே முடிஞ்சு பண்ண ஃபீல்ட்ல இருக்காங்க. நேற்று நைட் நான் ஃபோன் பண்ணேன், அவள் ஃபோன் எடுக்கவே இல்லை. லட்சுமி கிட்ட காலையில ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. லட்சுமி சொல்லிட்டு போனா. கார்த்தி, இதுக்கு மேல யோசிக்காத. உடனே போய் சூசன்ட்ட பேசுறா. அட, அத அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல போய் ராஜி கிட்ட பேசு. ஆமாண்டா, சூசனை வேற ஆளை காணோம். நீ முதல்ல ராஜிய பார்த்து தெளிவா பேசிடு, அதுக்கப்புறமா சூசன்ட்ட போய் சொல்லிக்கலாம்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, நான் ராஜி பேசுறேன். ராஜம்மா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. இல்ல, இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க? ஏன்பா, நான் ஃபோன் பண்ணக்கூடாதா? அது இல்லம்மா, ஆபீஸ் நேரத்துல நாங்களே போன் பண்ணாலே
வைங்க, அப்புறம் பேசுறேன்னு போனை கட் பண்ணுவ. இன்னைக்கு நீயே போன் பண்ணிருக்கியே, அதான் கேட்டேன். என்னம்மா, ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லப்பா, சும்மா உங்ககிட்ட பேசணும் போல தோணுச்சு, அதான். எனக்கு கூட காலையில இருந்து அப்படிதாம்மா இருந்துச்சு. காலையில புடவைக்காரன் எல்லா புடவையும் எடுத்துட்டு வந்துட்டான். அத பார்த்ததும் உன் ஞாபகம் தாமா வந்துச்சு. அப்பையில இருந்து உன்னதாமா நினைச்சிட்டு இருக்கேன். என்னம்மா நீ போன் பண்ண, கடைசியில நான் பேசிட்டு இருக்கேன், நீ பேச மாட்ற? ஒண்ணும் இல்லப்பா, நீங்க பேசுறீங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். என்னம்மா உடம்பு ஏதாவது சரியில்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. இல்லம்மா, உன் குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கே. ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா, என்னன்னு தெரியல, திடீர்னு உங்களை எல்லாம் பார்க்கணும் போல தோணுச்சு, அதான். அப்புறம் என்னம்மா, கிளம்பி வர வேண்டியதானே? இல்லப்பா, அம்மா, இன்னும் எதுக்குமா லீவ் போடுறதுக்கெல்லாம் யோசிச்சுக்கிட்ட? அதான் 3-4 மாசத்துல வேலையை விட போறல, கிளம்பி வாமா. இல்லப்பா, கொஞ்சம் முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் பாக்கி இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு நான் வந்துடுறேன். அம்மாடி, பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் சாகர வரைக்கும் வேலை இருந்துட்டே தாண்டா இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் தான் எதையாவது பண்ண நினைச்சேன்னு வையே, பண்ணவே முடியாது. நான் வேணா ஒரு வண்டி எடுத்துட்டு வந்துட்டா? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், இந்த உடம்ப வச்சுட்டு நீங்க அலையாதீங்க. இல்லம்மா, ஒரு சனி ஞாயிறு உன் கூட இருந்துட்டு திரும்பி வந்துடுறேன். வேணாப்பா, திடீர்னு நானே எங்க வந்தாலும் வருவேன். என்னம்மா புதுசு புதுசா புதிர் போடுற? சொல்ல முடியாதுப்பா, நானே நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு வந்தாலும் வருவேன். என்னம்மா சொல்ற? அதெல்லாம் விடுங்கப்பா, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? எனக்கு என்னடா, நான் நல்லா தான் இருக்கேன். சந்தோஷமா இருக்கீங்கல்ல? அம்மா, என் சந்தோஷத்துக்கு என்னம்மா குறைச்சல? உன் கல்யாணத்துக்கு உண்டான வேலை தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அப்பா, என்னம்மா? நீங்க என்ன மறந்துட மாட்டீங்கல்ல? ராஜிமா, நான் போயிட்டா நீங்க என்ன மறந்துட மாட்டீங்கல்லப்பா? நீ எங்கடா போற? இல்லப்பா, நான் கல்யாணமாய் போயிட்டா நீங்க என்ன மறந்துட மாட்டீங்கல்ல? அது எப்படிமா உன்னை மறப்ப? என்னம்மா இப்படி கேட்ட? எங்க அப்பா, எங்க ஆத்தா, உங்க அம்மா, இவங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என் உசுரை வச்சிருக்கிறது உன் மேல தான்டா. என்னைக்கு நீ பிறந்தியோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை நினைக்காத நேரமே இல்லடா. ஒரு 10 நிமிஷம் உன்னை சேர்ந்தாப்புல நினைச்சு பார்த்தா கண்ணுல தண்ணி கட்டி நிக்கிண்டா. மனசுல அப்படியே இலகி போயிடும். ஒரு வார்த்தை உன கோவமா பேசிட்டா கூட 1 மாசம் உறுத்திக்கிட்டே இருக்குண்டா. சத்தியமா சொல்றேன், உன்னை விட உன் சந்தோஷத்தை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லடா. எனக்கு தெரியும்பா. மா, பொய் சொல்லி உன்னை வர வச்சு நிச்சயத்தை முடிச்சது என் மனச உறுத்திக்கிட்டே இருக்குமா. அதெல்லாம் தான் முடிஞ்சு போச்சுல்லப்பா, நானே மறந்துட்டேன். மா, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கு தானே? அறிவு கட்டத்தனமா கேக்குறான்ல? இல்லப்பா, பிடிச்சிருக்கு. அது போதுண்டா. எனக்கு உன் சந்தோஷத்தை தவிர முக்கியமான விஷயம் வேற எதுவுமே இல்ல. அப்பா, என்னம்மா? நான் தெரியாம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஐயோ, நீ என்னடா தப்பு பண்ண? இல்லப்பா, ஒருவேளை இனிமே நான் பண்ணாலும் நீ என்ன பண்ணாலும் அப்பா உன்னை தப்பா நினைக்க மாட்டேன்டா. அப்பா, என்னம்மா? ஒண்ணும் இல்லப்பா, நான் வச்சிடுறேன். ராஜிமா, அப்பா, அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? இல்லப்பா. இல்லம்மா, இன்னைக்கு என்னமோ நீ ரொம்ப வித்தியாசமா பேசுற மாதிரி இருக்கு. நிஜமாலுமே உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஒண்ணும் இல்லப்பா,
சரி பாப்போம், நான் வைக்கட்டுமா? சரிம்மா, உன் உடம்ப பாத்துக்கோ. கல்யாண நேரத்துல கண்டதையும் நினைச்சு உடம்பையும் மனசையும் போட்டு அழட்டிக்காத. சரிப்பா. சரிம்மா. விஷ்ணு, ம்? என் கூட பேச மாட்டீங்களா? என்ன ராஜி? என் முகத்தை பார்க்க பிடிக்காம தானே நீங்க அந்த பக்கமா திரும்பிக்கிட்டீங்க. என்ன ராஜி, உங்க முகத்தை பார்க்க வெக்கப்பட்டுட்டு தான் நான் இந்த பக்கமா திரும்பிக்கிறேன். நீங்க என்னடானா இப்படி யோசிக்கிறீங்க? சாரி விஷ்ணு. ஏங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? நாங்க பேச வேண்டிய டைலாக்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நாங்க தாங்க உங்ககிட்ட சாரி சொல்லணும். கார்த்திக் எங்க? ஏங்க பக்கத்துல உட்காந்துருக்க எனக்கே உங்க மூஞ்ச பார்க்க வெக்கமா இருக்கு. அவனுக்கு எப்படி இருக்கும்? அதான் அந்த பக்கமா சுத்திட்டு இருக்கான். இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? சீரியஸா சொல்றேன் ராஜி, கார்த்திக்கு சூசன் மேல எதுவுமே இல்ல ராஜி. நிஜமா சொல்றேன் ராஜி, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப கரெக்டான ஆளு. என்ன கொஞ்சம் பாவம் பார்க்குற டைப்பு, கொஞ்சம் சென்டிமெண்டான ஆளு. அதனால்தான் எடுத்தோம் கவுத்தோன்னு சூசன்ட்ட நோ சொல்றதுக்கு யோசிக்கிறான். கடைசியில் அது அவனுக்கே ஆப் ஆயிடுச்சு. விஷ்ணு, இதோ பாருங்க ராஜி, நீங்க எதுவுமே பேசாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவனும் சூசனும் சேர போறதே இல்ல, நீங்களும் அந்த அமெரிக்கா மாப்பிளையும் சேர போறதே இல்ல. ரெண்டாவது சொன்னது வேணா நடக்காம போலாம், ஆனா முதல்ல சொன்னது நடக்கும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, எனக்கு தெரியும். எனக்கு கார்த்திகை பார்க்கணும் விஷ்ணு. வருவாங்க, வராம எங்க போறான்? எனக்கு கார்த்திகை கொஞ்சம் உடனே பார்க்கணும் விஷ்ணு. விஷ்ணு, ம்? கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்களேன். என்னங்க அவ்வளவு அவசரம்? ஃபோன் பண்ணுங்களேன் ப்ளீஸ். மச்சான் எங்கடா இருக்க? கொஞ்சம் உன் இடத்துக்கு வாயேன். ராஜ் இங்க இல்லடா, நீ வாடா. ம், பாய். விஷ்ணு, ம், என்ன ராஜி? நான் தெரியாம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. புரியல. இல்ல, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னேன். ம், ஏங்க நீங்க என்னங்க தப்பு பண்ணீங்க நான் உங்களை மன்னிக்கிறதுக்கு? சரி, என்னாச்சு உங்களுக்கு? சாரி. ஏங்க இப்ப எதுக்குங்க எல்லா லாங்குவேஜ்லயும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? கோவப்படாத மச்சான், ராஜு தான் எமர்ஜென்சியா பார்க்கணும் சொன்னாங்க, அதான். கார்த்திக், திட்ட தானே போற, திட்டு. சாரி. மச்சான் இந்த காமெடி தான்டா இவ்வளவு நேரமா போயிட்டு இருக்கு. என்ன குத்தி காட்டுறியா? இல்ல கார்த்திக், நிஜமா தான் சொல்றேன். சாரி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கார்த்திக். சொல்லு சொல்லு. ப்ளீஸ் கார்த்திக், போன் எடுக்காத. நான் உங்ககிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். சொல்லு. ப்ளீஸ் கார்த்திக். சொல்லு ராஜி. ஹலோ, எஸ் சார், எஸ் சார், இது வந்துடும் சார். ஓகே சார், பாய் சார். மச்சான் விஸ்வநாதன் அவசரம் கூப்பிடுறாரா? எதுக்குடா? கார்த்திக் போன் வச்சு அவன் எடுக்க மாட்டேங்கிறானே திட்டுறாரு அந்த ஆளு. கார்த்திக் போகாத, நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். மச்சான் அந்த ஆள் வெறியாயிடும்டா, வா போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ராஜி, நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். கார்த்திக் ப்ளீஸ். அவர் ரொம்ப டைம் எடுக்க மாட்டாரு, ஒரு 10 நிமிஷம் தான், வந்துடுறேன். கார்த்திக்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ம்ஹும். மச்சான் ம்? சிங்கம் எதுக்குடா நம்மள கூப்பிட்டு இருக்கு? என்ன கேட்டா சிங்கத்தை தான் கேட்கணும். என்ன கூப்பிட்டு அவார்டா கொடுக்க போறாரு? ஆப்பு தான். தெரியுதுல, அப்புறம் என்ன? இல்லடா, ஆப்போட நீளம் அகலம் இந்த ஒயர்லாம் தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் ரெடி ஆயிக்கலாம்ல, அதுக்கு தான் கேக்குறேன். ஏன்டா இப்படி பயப்படுற? மச்சான் எங்க ஏரியால பாம் பாண்டியன்னு ஒரு பெரிய ரவுடி இருந்தான்டா. கடை மீச வச்சு காதல் தண்டபாணி மாதிரி ஒரு டெரர் லுக்ல இருப்பான்டா. அவனை பார்த்து கூட நான் பயந்ததே இல்லடா. ஆனா இந்த இன் பண்ண விஸ்வநாதனை பார்த்தா எனக்கு இன்னும் அவுட் சும்மா நடுங்குதுடா. டேய், பயமா இருக்குன்னு சொல்ற, அசிங்கமா இல்ல உனக்கு? சத்தியமா இல்ல மச்சி, இந்த ஆளை நினைச்சாலே எனக்கு வயித்துக்குள்ள பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்குதுடா. ஆமா மச்சான், அந்த எஸ்டர் பொண்ணு என்ன ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணும்போது கூட நான் இவ்வளவு பயந்தது இல்லடா. ஆனா அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு ஒரே படபடப்பாகுதுடா. குட் மார்னிங் மார்னிங் சார். இங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? இல்ல சார், நீங்க கூப்பிட்டீங்கன்னு. கூப்பிட்டேன் சரி, நான் இல்லைன்னா ரூமுக்கு வெளியே தானே வெயிட் பண்ணும். என்னமோ தலை தீபாவளிக்கு மாமனார் கிட்ட வந்த மாதிரி இங்க நின்று சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. சாரி சார். எனக்கு இந்த சாரி சொல்றவங்களே பிடிக்காது. யூஸ்லெஸ் வேர்ட் இந்த வேர்ல்ட் இஸ் சாரி. சாரி சார், இனிமே நான் சாரி சொல்றதே யூஸ் பண்ண மாட்டேன் சார். என்ன கிண்டல் பண்றியா? இல்ல சார். உன்னோட இந்த மாதிரி ஸ்டூபிட் ஜோக் எல்லாம் லட்சுமி வேணா சிரிப்பா, நான் சிரிக்க மாட்டேன். ஆஹா, அந்த அளவுக்கு டீட்டெயிலா நோட் பண்ணிட்டு இருக்காரு அவரு. என்ன பாக்குற? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா, ஆபீஸ் வேலை ஒருத்தன் ஒழுங்கா செய்யலன்னா அவன் வேற என்னெல்லாம் வேலை பார்க்கறான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாயிடுது இல்ல? எனக்கு ஓரளவுக்கு இந்த ஆபீஸ்ல எல்லாம் தெரியும். ஆனுவல் டார்கெட், இண்டஸ்ட்ரியல் growth, how to convince a client, அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா இந்த ஆபீஸ்ல எனக்கு புரியாத ஒரு விஷயம் இருக்கு. என்ன சார்? நீங்க ரெண்டு பேரும் நிஜமா என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு ஆன்சரே கிடைக்காத ஒரே கொஸ்டின் அதான். ரிசப்ஷன் ஏரியால, கேன்டீன்ல, ஆபீஸ் எதிர்க்க இருக்க டீ கடையில, யாருமே போகாத ஆபீஸ் மொட்டை மாடியில, செக்யூரிட்டி ஏரியால, இப்படி ஒர்க் ஸ்டேஷன் தவிர எல்லா இடத்துலயும் உங்களை நான் பாக்குறேன். இவ்வளவு இடத்துல நீங்க எங்களை பாக்குறீங்கன்னா நீங்களும் வெட்டியா அங்கெல்லாம் சுத்துறீங்க தானே அர்த்தம். நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஆஹா, மைண்ட் வாய்ஸ கூட கேட்ச் பண்றாரேப்பா. எல்லா வாய்ஸையும் நான் கேட்ச் பண்ணுவேன். ஐயோ விஷ்ணு, எதுவும் நினைக்காத. என்னடா, நம்ம எப்பவும் பண்ற தப்பு தானே, எதுக்கு நீங்க தனியா கூப்பிட்டு திட்டான்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, ராஜிக்கு உனக்கு என்ன பிரச்சனை? சார், நான் சம்பந்தப்பட்டவனு கேக்குறேன். அப்பாடா, அது கார்த்தி ஆளுன்னு தெரிஞ்சு வச்சிருக்காரு. நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். கேக்குறல, பதில் சொல்லு. நான் எதுவும் பண்ணல சார். இன்னைக்கு காலையில கேண்டீன்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. இன்னைக்கு இல்ல, கொஞ்ச நாளாவே அடிக்கடி அழுதுகிட்டு தான் இருக்கா. அவளை எமோஷனலா நீ டார்ச்சர் பண்ற. சார், உங்களுக்குள்ள நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, அதை பத்தியெல்லாம் எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது. அது எது வரைக்கும் தெரியுமா? உங்க பர்சனல் விஷயம் கம்பெனி வேலையை அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும். அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா நான் அதை கவனிச்சு தான் ஆகணும். ஏன்னா கவனிக்க வேண்டிய டீம் லீடர் இருக்கும், டீம் லீடரையும் சேர்த்து கவனிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்கும். அதை பத்தி கவனிக்க நேரம் கிடையாது. They are busy with some other important things in their life. அதனால தான் நேரடியாக கேட்குறேன். உங்க எல்லாரோடைய கான்ட்ரிபியூஷனும் கம்பெனி கவனிச்சுட்டு தான் இருக்கு. அதுல ராஜோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப புவர். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு காரணம் நீ தான். சார், அவளை நீ நிம்மதியா வேலை செய்ய விடுறதே இல்லை. எப்ப பாரு நீ ஏதாவது சொல்லி அவ கோச்சிட்டு கிளம்பி போயிடுறா, இல்ல நீ கோச்சிட்டு கிளம்பி போயிடுற, அவ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இல்ல சார். ஒழுங்கா பேசு. அது என்ன ஒரு கரகரப்பு குரல்ல எப்ப பாரு ஒரு சாதாரண விஷயத்த கூட சீரியஸா பேசிட்டு இருக்க? கார்த்தி, நீங்க விஸ்வநாத மெஸ்ல நீ தான் ஸ்பெஷலா? ரைட்டு. எப்ப பாரு அடி வயிற்றுல இருந்தே பேசுறது, அழுகிற மாதிரியே பாக்குறது, எதை சொன்னாலும் முறைச்சிக்கிட்டே சுத்துறது. உங்க கூட கம்பேர் பண்றப்ப இந்த பஃபூனே எவ்வளவு பெட்டர். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஷட் அப் இடியட். இது பார், நீயும் சந்தோஷமா இல்ல, மத்தவங்களையும் சந்தோஷமா இருக்க விடுறது இல்ல. முக்கியமா அந்த பொண்ணு ராஜி. நீ என்ன அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நினைச்சிட்டு இருக்கியா? கண்டிப்பா இல்ல. அவளை டார்ச்சர் பண்றவன் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கவே முடியாது. எதையும் கொஞ்சம் ஓப்பனா பேசி பழகு. நான் தான் நல்லவன், இந்த உலகம் என்ன புரிஞ்சுக்கலங்கிற மாதிரியே நடக்காத. புரியுதா? உன்னோட இந்த செல்ஃப் பிட்டி உன்னையும் காலி பண்ணிட்டோம், உன் கூட இருக்கவங்களையும் காலி பண்ணிட்டோம். அழுதுகிட்டு முறைச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு வேலை செய்யாம சேர்ஃபுல்லா வேலை செய்ய பழகு. அப்பதான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உன் டீமுக்கும் பரவும். இல்லைன்னா அது உன்னோட சேர்த்து உன் டீமையும் காலி பண்ணிட்டோம். கிளம்பி போ. சார், உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன், போ. அப்பாடா,
நீங்க மெயின் டார்கெட் கார்த்தி தான். நம்ம தப்பிச்சோம். ராஜி, ராஜி, தூங்குறியா? இல்ல, நீ ஆபீஸ்ல தூங்கி நான் பார்த்ததே இல்லையே. உடம்பு எத்தனை சரியில்லையா? எனக்கு எதுவும் இல்ல. ஏய், பாத்து உட்காரு, உட்காரு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே. சாரி. எதுக்கு? எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். என்னோட குழப்பம்தான் காரணம். உன்னை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சாரி கார்த்திக். லூசு மாதிரி பேசாத. நான் தான் உன்கிட்ட சாரி சொல்லணும். நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஏய், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். முதல்ல தண்ணி எடுத்து குடி. குடி. உன்ன மாதிரி ஒரு அருமையான ஆளோட சேர்றதுக்கான வாய்ப்பு எனக்கு தான் கொடுத்து வைக்கல. எப்ப எங்க அப்பா உன்கிட்ட சண்டை போட்டு நீ அதுக்கு பதில் சொல்லாம அமைதியா போனியோ, அப்பவே உன் மேல எனக்கு காதல் வந்துருச்சு. எனக்கும் நல்லா தெரியும் நீ என்ன காதலிக்கிறேன்னு. ஒரு நிமிஷம் என் மனசை திறந்து அந்த உண்மையை சொல்லியிருந்தா விஷயம் எப்பவும் முடிஞ்சு போயிருக்கும். ஆனா நான் சொல்லல, வேணும்னு சொல்லல, வேண்டான்னு சொல்லல. ஆனா உனக்கு நான் நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தேன். உன் வீட்டுக்கு வந்தேன், உனக்காக புடவை கட்டினேன், உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண. செல்லமா அடிக்கடி கோவப்பட்டேன், உடனே திரும்ப சேர்ந்துப்ப. எல்லாமே எனக்கு தெரிஞ்சுதான் நான் பண்ணேன். என் மனசுல இருந்த காதலை நான் சொல்லல. ஆனா உன்னை சொல்ல வச்ச. நீ சொன்ன பிறகும் உடனடியா நான் ஒத்துக்கல. அதை முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போட்டேன். ஏய், இப்போ எதுக்கு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு? சர்ச்சில் பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி விடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், இப்போ எதுக்கு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு? சர்ச்சில் பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி விடு. இல்ல கார்த்திக், நான் பேசணும். இப்ப விட்டா இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. என்ன ஊருக்கு கிளம்பி போறியா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் கார்த்திக். எனக்கு தெரியும். I love you கார்த்திக். எங்க அப்பாவுக்காக என் ஆசையெல்லாம் மறைச்சுக்கிட்டு நான் போய் சொன்னேன் கார்த்திக். எல்லாமே ஓகே தான், விடு. எங்க அப்பாவுக்காக என்ன நேசிச்ச உன்னை தூக்கி போட்டது என்னோட தப்பு தான். நீ சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் கூட நம்ம காதலுக்காக முயற்சி பண்ணலங்கிறதா நிஜம். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை எங்க அப்பா கிட்ட உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல நான் முயற்சி பண்ணல. அது என்னோட தப்பு தான் கார்த்திக். ஏ ராஜி, என்ன ஆச்சு உனக்கு? இப்படி மூச்சு விடாம பேசிட்டு இருக்க. ஏதோ குற்றவாளி குற்றத்தை ஒத்துக்கிற மாதிரி. ஆமா கார்த்திக், அந்த மாதிரிதான். கடவுள் கிட்ட பாவத்தை எல்லாம் சொல்லி பாவம் மன்னிப்பு கேட்பாங்களே, அந்த மாதிரிதான். அந்த சர்ச்சில் எல்லாம் போய் கேட்கணும். என்னோட சாமி இங்க தானே இருக்கு. என்ன கலாய்க்கிறியா? இல்ல கார்த்திக், உனக்கே இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் நான் இவ்வளவு சீரியஸா உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு கார்த்திக். நான் உன்னோட காதல ஏத்துக்க போறதும் இல்ல, வேணான்னு உன்னை விட போறதும் இல்ல. ரெண்டுத்துக்கும் நடுவுல குழம்பி தவிக்க போறேன். நான் இருக்கிற வரைக்கும் நானும் சந்தோஷமா இருக்க மாட்டேன், உன்னையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன்.
அதுக்கு நீ நல்லவன் கார்த்திக். நீ நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும். அது ஒண்ணு மட்டும்தான் இப்ப என் மனசுல இருக்கு. நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், என்ன நீ மன்னிச்சிருவல்ல? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி உளர்ற? இரு, நான் லக்ஷ்மி கூப்பிடுறேன். வேணா கார்த்திக், அவளை கூப்பிடாத. நான் உன்கிட்ட தனியா பேசணும். நீ எங்க பேசுற? என்னமோ உளர்ற, எனக்கு பயமா இருக்கு. கார்த்திக், உன் கையை கொஞ்சம் கூட கூட கார்த்திக். கார்த்திக், ஐ லவ் யூ கார்த்திக். தண்ணி எதனா அடிச்சிருக்கியா? இல்ல கார்த்திக், எவ்வளவு நாள் இந்த ஒரு வார்த்தையை சொல்லாம உன்னை பாடா படுத்தி இருக்கேன். அதான் போறதுக்கு முன்னாடி கடைசியா தான் சொல்றேன். எங்க போற? நான் போறேன். ஊருக்கா? ஊருக்கு போன பின்னாடியே துரத்திட்டு வரலான்னு பாக்குறியா? எனக்கு தெரியும் நீ எப்படி பண்ணுவேன்னு. அதான் திரும்பி வர முடியாத இடத்துக்கு போறேன். ஏய், என்ன சொல்ற? ஐ மிஸ் யூ கார்த்திக். ஏய், என்ன பண்ண? இனிமே யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாம் முடிஞ்சு போச்சு ஏய் கார்த்திக். ராஜி, சொல்லு கார்த்திக், கேட்டுட்டு தான் இருக்கேன். ஏய், என்ன பண்ண? சாப்பிட்டேன் கார்த்திக். என்ன சாப்பிட்ட? ஏய், என்ன சாப்பிட்ட? கார்த்திக் சொல்லு ராஜி, என்ன சாப்பிட்ட? சாரி கார்த்திக். ஏய் ராஜி, என்னாச்சு? ஏய் விஷ்ணு, லக்ஷ்மி, லட்சுமி, ராஜி, ஏய் ராஜி, என்னடா ரே, என்னடா ஆச்சு? சொல்றா, என்னடா ஆச்சு? என்ன சாப்பிட்டேன்னு தெரியலடா. ராஜி, ராஜி, என்னாச்சு? கார்த்திக் என்னாச்சு?